ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து டோன்ட் பி டூ எமோஷ்னலோட எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து கதை புரியும். இந்த எபிசோட் வந்து லாஸ்ட் எபிசோடை விட செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த எபிசோடில் தான் வந்து நம்ம பிஜேனும் ஜெயினும் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால வாங்க எபிசோடை பார்க்க போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டேன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஜெயினை வந்து பைக்கில் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெயின் அங்கே நின்று வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து டேன் வந்து நம்ம ஜெயின்கிட்ட போய் என்னாச்சு, நீ ஓகே தானான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜெயின் வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, நான் தான் வந்து பிஜேன் வேணான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து டேன் கிட்ட சொல்லிட்டுருப்பான். உடனே டேனும் வந்து நம்ம ஜெயினை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து அவன் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, பரவாயில்ல விடு, எவ்வளோ அழுவணுமோ இப்போவே அழுதுரு அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஜெயின் வந்து அவனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்காக வந்து அந்த மிரர்லேருந்து அவனோட டையெல்லாம் வந்து போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து என்ன நடக்கும்னா வந்து அவன் கண்ணாடியே பார்த்து ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நான் பண்ணது கரெக்டாக, சோகமாகவே தான் இருப்பான். அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னால் வந்து 27 அன்றைக்கி டெட்லைனு, நீங்கள் உங்களோட பெயிண்டிங் அன்றைக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அவன் திருப்பி யோசித்து பார்ப்பான். ஏன்னா வந்து நம்ம ஜெயின் வந்து முன்னாடி பிஜேன் கிட்ட ஒன்னால தான் வந்து என்னால் இந்த பெயிண்டிங்கை வந்து சப்மிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். உடனே வந்து நம்ம பிஜேனும் வந்து நல்லது, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ வந்து வரைஞ்ச ட்ராயிங் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். உடனே அந்த ட்ராயிங்கையும் வந்து நம்ம ஜெயின் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தோன்னே அதை சப்மிட் பண்ணுவானான்னு பார்த்தா வந்து அதை சப்மிட் பண்ணாமல் டெலீட் பண்ணுறதுக்காக வந்து டெலீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிகிட்ருப்பான். அப்பயும் வந்து நிறைய யோசித்து பார்ப்பான். இருந்தாலும் வந்து அவனுக்கு டெலீட் பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணிருக்கு. அதனால் டெலீட் பண்ணிடுவான். அடுத்த நாள் வந்து அவனுக்கு வந்து டான்ஸிங் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இந்த தடவை வந்து ஒரே பேர் கூட வந்து நீங்கள் ஆட போகிறதில்ல, பேராக வந்து ஷிஃப்ட் பண்ணி ஆட போகிறீங்க. நான் வந்து சிக்னல் கொடுப்பேன், எப்போ ஷிஃப்ட் பண்ணணும் அப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஜெயின் வந்து அவனோட ஃப்ரெண்டு கேப் கூட ஆடுவான். இன்னொருத்தவன் அதாவது பிஜேன் வந்து ஒரு பொண்ணு கூட ஆடிட்டுருப்பான். அப்போ தான் வந்து கேப் வந்து ஜெயின்கிட்ட உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஜெயின் வந்து அதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் வந்து நம்ம ஜெயின் பிஜேன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு வந்து அவனுங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக ஆட மாட்டாங்க. வேறு ஒருத்தவங்க கூட தான் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பான். எப்போ வந்து நம்ம ஜெயின் வந்து நம்ம புட்டு கூட வந்து ஆட ஆரம்பித்தானா, அப்போவே வந்து நம்ம பிஜேனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிடுவான்னா வந்து நம்ம ஜெயினை வந்து அவன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிருவான். இழுத்ததுக்கப்புறம் வந்து ஜெயினுக்கும் வேறு வழி இல்லை. அவன் இழுத்த இதுலேயே வந்து இவங்க 2 பேரும் வந்து இப்போ பார்ட்னராக வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜெயின் வந்து பிஜேன் கிட்ட வந்து என்ன பண்ணுற, நீ வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து நம்ம பிஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஜெயினோட ஹிப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவனுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம பிஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து ஃபீலிங்ஸோடு வந்து ஆட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஜெயினோட கை 2த்தையும் வந்து டைட்டாக பிடிச்சிடுறான். நம்ம ஜெயின் வந்து அவனை விட்டு போகணும்னு நினச்சாலும் வந்து பிஜேன் வந்து டைட்டாக பிடிச்சதுனால போக முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்பையும் போட ஆரம்பிக்கிறான். மற்றவங்க போடுற மாதிரி ஸ்டெப் போடாமல் வித்தியாசமான ஸ்டெப் போட்டு நம்ம ஜெயினோட கிட்ட வரையும் போயிடுறான். அவனோட லிப்ஸும் 2 பேரோட லிப்ஸும் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ஆகுது. அப்பயும் வந்து நம்ம பிஜேன் வந்து அவனை விடுற மாதிரியே இல்லை. ஜெயின் வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணிகிட்ருக்க விடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பிஜேன் வந்து, நான் வந்து உன்னை விட்டு போகணுன்னா நீ வந்து கேட்க வேண்டியது தானே, எதுக்கு கேட்காம அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட கேட்பான். அதுக்கப்புறமேட்டு நம்ம பிஜேன் வந்து நம்ம ஜெயினை வந்து திருப்பியும் வந்து அதே மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஜெயினுக்கு வந்து அது பிடிக்கல. ஆனால் வந்து அவனை வந்து தள்ளி விடுறதுக்கும் வந்து மனசே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம ஜெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பிஜேனை வந்து தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து இவனுங்களே பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம பிஜேனோட ஃபோட்டோவே வந்து பார்த்துட்ருப்பான். பிஜேன் கூட வந்து இவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து நிறைய வச்சுருப்பான். அதையே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவன் கடைக்கு வந்து கஸ்டமர் வராங்க. யாருன்னு பார்த்தா வந்து நம்ம பிஜேன் தான் வந்து கடைக்கு வரான். அப்போ வந்து நம்ம ஜெயின் வந்து இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து பிஜேன்கிட்ட கேட்கும்போது பிஜேன் என்ன சொல்கிறான்னா வந்து, அன்றைக்கி நீ கொடுத்த மெடிசன் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால தான் வந்து நான் திருப்பி வாங்குறதுக்காக வந்தேன். ஆனால் நீ அந்த மெடிசன் கொடுத்து நான் அதை வந்து நான் டெய்லி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து சரியாகிற மாதிரியே இல்லை. நான் வந்து இன்னும் வந்து அதிகமாக அதனால் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதனால் வந்து திருப்பி எனக்கு அந்த மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட வந்து சொல்கிறான். உடனே ஜெயின் வந்து, நீ இப்போ வந்து ஏதாவது கேம் விளையாடிட்டுருக்கியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம பிஜேன் வந்து, உனக்கு வந்து என் பார்வைக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து பொய் மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு தான் தெரியும். நீ வந்து என்னை நம்பவும் மாட்ட. ஆனால் ஒரு வேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் வந்து கஷ்டப்படுவேன்ல. எனக்காக வந்து தயவுசெய்து அந்த மெடிசனை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட கேட்பான். உடனே ஜெயினும் வந்து சரி இரு, நான் வந்து உனக்காக வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயினும் வந்து பிஜேன் கிட்ட சொல்லிகிட்ருப்பான்.
அதுக்கப்புறம் ஜேனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பான். நம்ம ஜேன் வந்து அந்த மெடிசின் எடுக்கிறதுக்காக வந்து போய் அதை எடுக்கும்போது நம்ம ஜேன் என்ன கேட்பான்னா வந்து, "உனக்கு என் மேலே வருத்தமும் இருக்குது தானே? எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து ஜேன் கிட்ட கேட்டோடனே, ஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து, அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு மெடிசின் எடுத்தவன் திருப்பியும் வந்து அதை எடுத்து வந்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பயும் வந்து நம்ம ஜேன் வந்து விடுறதா இல்ல. திருப்பியும் வந்து ஜேனை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறான். பிடிச்ச உடனே வந்து, "ஏன் இப்படி நடந்துக்கிற? என் மேலே வந்து இனிமேட்டுக்கு உனக்கு நம்பிக்கையே வராதா? நான் வந்து உண்மைய தானே சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் சொல்றான். அதுக்கு வந்து ஜேன் என்ன சொல்றான்னா, "நீ ஆல்ரெடி பொய் சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நீ என்னென்ன சொன்னாலும் வந்து அத என்னால நம்ப முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து சொல்லிட்டுருப்பான். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்து, நம்ம டானும் வந்து அந்த இடத்துக்கு வரான். டான் வந்தோடனே என்ன பண்ணுவான்னா வந்து, ஜேன வந்து ஜேன் கிட்டேருந்து தள்ளி நிக்க வந்து சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜேன் வந்து டான் கிட்ட என்ன சொல்லுவான்னா, "உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன வந்து ஜேன் கிட்டேருந்து தள்ளி நிக்க சொல்றதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து டான் கிட்ட கேட்பான். உடனே வந்து டானுக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அப்படியே பார்த்துட்ருப்பான். நம்ம ஜேனும் வந்து ஜேன் கிட்டயே வந்து கேட்டுட்ருப்பான். "ஏன் வந்து என்னை விட்டு பிரியணுன்னே ஆசைப்பட்டுட்ருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம டானுக்கும் ஜேனுக்கும் வந்து சண்டை வந்துரும். அதுக்கப்புறம் வந்து இங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க. உடனே ஜேன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து, "2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களான்னு?" கத்துவான். அப்போ வந்து நம்ம ஜேனோட தங்கச்சி வந்து, "எனக்கு பசிக்குது. நான் வந்து சாப்பிட்றதுக்கு பீஸா ஆர்டர் பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஜேனும் டானும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. உடனே வந்து நம்ம ஜேன் என்ன சொல்றான்னா, "நான் இன்னொரு நாள் வந்து உன் கூட பேசுறதுக்காக வரேன்னு" சொல்லிட்டு ஜேன் வந்து கிளம்பிருவான். இந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம ஜேனோட தங்கச்சி பார்த்தோன்னே வந்து, "இல்ல நான் வந்து அப்புறமேட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிருவா. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜேன் வந்து டான் கிட்ட, "எதுக்காக சண்டை போட்டுட்ருக்க? நீ எதுக்காக வந்த? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு?" கேட்டதுக்கு நம்ம டான் என்ன சொல்றான்னா வந்து, "புட்டு தான் வந்து எனக்கு வந்து அட்ரஸை சொன்னான். அதனால தான் வந்து நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து சொல்றான். உடனே வந்து நம்ம ஜேனும் வந்து, "இல்ல நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். நீ வந்து பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேனும் வந்து சொல்றான். "இப்போ வந்து நான் வந்து பேசுகிற மூடில் இல்ல. நான் வந்து இப்போ கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம டான் என்ன சொல்றான்னா வந்து, ஜேன் இப்படி தான் வந்து எப்போ பாரு உன்னோட கடைக்கு வந்து தகராறு பண்ணிகிட்டே இருப்பானா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா. எதுக்காக அவன் என்ன டார்கெட் பண்ணுறானே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜேன் வந்து ஜேனோட வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனோடனே காரில் வந்து உட்காருவான். உட்காந்தோடனே அவனுக்கு செம்ம கோவம் வந்துடும். அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம டான் தான் வந்து ஜேனை வந்து ட்ராப் பண்ணுறான் ஸ்கூலுக்கு. இதை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்த உடனே வந்து, "ஏன் இவன் வந்து ஜேன் கூட இல்லை? இவன் வந்து இன்றைக்கி ஏன் வேறு யார் கூடயோ வந்துட்டுருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜேனும் டானும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் வந்து சுற்றி இருக்கவங்க பேசுகிறது எல்லாமே வந்து அவங்களுக்கும் கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து ஹெல்மெட்டை கழட்டி கொடுக்குறான். நம்ம டான் வந்து அவனோட ஹேர் எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கான். சரி பண்ணிகிட்ருக்கறத வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. "இவன் பாரு, ஒரு ஆள் விட்டால் இன்னொரு ஆள்னு தாவிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டானும் வந்து அவனை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேன் வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே யார் வரான்னா, புட்டு தான் வரான். புட்டு வந்த உடனே வந்து நம்ம ஜேன் வந்து அவனை பார்த்துட்டு, "என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை நம்பாதது என் தப்பு தான்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம புட்டு என்ன பண்ணுறான்னா வந்து சீரியஸாகவே ஃபேஸ் வச்சுக்கிறான். சிரிக்கவும் மாட்டேங்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அதனால வந்து ஜேன் என்ன சொல்கிறான்னா, "நான் வந்து உன்னை நம்பாததுக்கு என்னை அடிக்கிறீன்னா அடின்னு" சொன்ன உடனே வந்து நம்ம புட்டு அடிக்க போகிறான். ஆனால் வந்து அவன் சும்மா நடிக்க தான் செய்றான். அடிக்கலை ஆக்சுவலாக நம்ம ஜேனை. அதுக்கப்புறம் சிரிக்கிறான். "பரவாயில்ல, அதான் வந்து இப்போ வந்து அவனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டல. இப்போ வந்து டான் கூட தான் நீ நல்லா ஒன்று சேர்ந்துட்டுருக்கல. நீ லவ் பண்ணுற ஆள் வந்து ஜேனா இல்லாத வரையும் எனக்கு சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு புட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போகும்போது அங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான்னா வந்து ஒரு இன்விடேஷன் வந்து கொடுப்பா. அது இன்விடேஷன் யாரோடதுன்னா வந்து டானோடது. அதாவது வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்கள்ல, அந்த எக்ஸிபிஷனை வந்து நம்ம டான் வந்து நடத்துகிறான். அந்த எக்ஸிபிஷனோட பேர் வந்து கலர்ஸ் ரிமைன் சேம். இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஜேன் பார்த்துட்டு புட்டுக்கிட்ட வந்து அவன் ஃபோட்டோகிராஃபில் இருப்பானான்னு கேட்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம டான் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அந்த இடத்துல வந்து நம்ம ஜேனையும் இன்வைட் பண்ணியிருப்பான். நம்ம ஜேனும் வந்து டானை பார்க்குறதுக்காக போயிட்டுருப்பான். அங்கே வந்து நம்ம டான் என்ன பண்ணிட்டுருப்பான்னா, நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருப்பான். உடனே ஜேன் வந்து என்ன கேட்பான்னா, "நீ வந்து இப்படி ஃபோட்டோகிராஃப்லாம் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம டான் என்ன சொல்லுவான்னா, "நான் உன்னை வேணா ஃபோட்டோ எடுக்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். "நீ வந்து நேச்சுரலாக வந்து நீ நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ அங்கே போய் வந்து நான் சொல்கிற போஸ் எல்லாம் கொடு. ஃபோட்டோஸ் வந்து நல்லா வரும். அதுவும் இல்லாமல் நான் நேச்சுரலாக தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுக்கு வந்து நீ செட் ஆவ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து ஜேன் கிட்ட சொல்லுவான். ஜேன் கிட்ட சொல்லிட்டு, "நீ அந்த இடத்துல வந்து உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போஸ் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். எப்படியும் அது நல்லா தான் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் சொல்லுவான். உடனே நம்ம ஜேனும் வந்து போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் 1, 2, 3 சொன்னோடனே அவனுக்கு சிரிப்பு வந்து தாங்க முடியல. செம்மையாக சிரிச்சிடுறான். அந்த சிரிக்கிறதையும் வந்து நம்ம டான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். இதை வந்து இப்படியே வந்து இவனுங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஜேனும் டானும் வந்து ஒன்றா சந்தோஷமாக வந்து ஜாலியாக இருந்துகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம
டான் வந்து வேறு ஏதாவது வந்து நேச்சரை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வந்து எடுப்பான். எடுத்த உடனே வந்து அத வந்து நம்ம ஜெயின் கிட்ட காமிச்சோனே, "இத ஜூம் பண்ணு அப்ப தான் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டான் வந்து ஜெயினுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடுப்பான். அதையும் வந்து நம்ம ஜெயின் வந்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்து நம்ம டான் கிட்ட வந்து கேட்பான். டான் கிட்ட என்ன கேட்பான்னா வந்து, "நீ எதுக்காக வந்து உன்னோட எக்ஸிபிஷனோட டைட்டில வந்து கலர்ஸ் ரிமைன் சேம்னு வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து டான் கிட்ட கேட்டோனே, டான் என்ன சொல்றான்னா வந்து, "நான் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் தான் வைக்க போகிறேன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலுமே வந்து அது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் சொல்லுவான். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வானத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அவன்கிட்ட காமிப்பான். அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினோன்னே, "பார்த்தேல்ல இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலுமே தெரியுதுல்ல, அதனால தான் வந்து நான் அந்த டைட்டிலை வைக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம டான் வந்து சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜெயினை வந்து இவன் ஃபோட்டோ எடுத்திருப்பாள்ல, அந்த ஃபோட்டோவையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி நம்ம ஜெயின் கிட்ட காமிப்பான். காமிச்சோடனே வந்து நம்ம ஜெயின் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, "இதெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணுறியா?" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டான் என்ன பண்ணுறான்னா, அவங்க குடிச்ச ஐஸ்கிரீமை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். உடனே வந்து நம்ம ஜெயின் வந்து, "ஜென்ஸி கிட்ஸ்ல நீலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இப்படியே வந்து இவனுங்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜெயினை வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம டான் என்ன பண்ணுவான்னா வந்து, "சரி கண்டிப்பாக அனுப்புகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து, "நீ வந்து பிஜேனை பிரேக்கப் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தல்ல, இப்போ சரியாயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "நான் இப்போ நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து டான் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜெயின் வந்து, "உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். உடனே வந்து நம்ம டான் என்ன சொல்லுவான்னா, "ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கும். எப்பயிலேருந்துன்னா வந்து நான் ஒரு தடவை வந்து ஃபுட்பால் விளையாடாம வந்து கேப்பில் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து நீ ஜூஸ் கொடுத்த. அப்பயிலேருந்து எனக்கு உன்னை பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜெயின் வந்து என்ன பண்ணுறான்னா, டானை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஜெயினோட தங்கச்சி ஒருத்தி இருப்பாள்ல, அவள் வந்து என்ன சொல்லுவான்னா, "நீ அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது வந்து இவன் இல்லையே, இன்னைக்கு வேறு எவனையோ கூட்டிகிட்டு வந்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயினோட தங்கச்சி வந்து சத்தமா சொல்லிடுவா. உடனே வந்து நம்ம ஜெயனோட அம்மா வந்து, "வாய மூடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே வந்து சைகை காமிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜெயனோட தங்கச்சியும் வந்து, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜெயனோட அப்பா, அம்மா எல்லாருமே வந்து டானை வந்து வரவேற்பாங்க. வரவேற்றதுக்கப்புறம் வெல்கம் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து, நம்ம ஜெயின் வந்து டானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். "இவன் வந்து என்னோட ஸ்கூலோட சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் வந்து, "இவன் கூட வந்து நான் நிறைய ஃபுட்பால் விளையாடிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, "வாப்பா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயனோட தங்கச்சிக்கு வந்து ஆனா பிடிக்கல. ஏன்னா அவளுக்கு வந்து பிஜேனை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால கோவமாவே பார்த்துட்டுருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜெயினும் டானும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து கஸ்டமர் ஒருத்தவங்க வருவாங்க. வந்து எனக்கு இந்த மெடிசின் வேணும்னு கேட்ட உடனே வந்து நம்ம ஜெயின் வந்து அதை எடுக்கிறதுக்காக போவான். உடனே வந்து டான் வந்து, "நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு" சொல்லி கேட்பான். சரின்னு சொன்ன உடனே நம்ம டானும் அந்த ஹெர்ப எடுத்து வந்து கட் பண்ண ஆரம்பிப்பான். இத பார்த்தோனே நம்ம ஜெயினுக்கு வந்து பிஜிஎன் பண்ணது தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவன் கட் பண்ண தெரியாம வந்து வேகமா வந்து ஃபோர்ஸ் அதிகமா வச்சு கட் பண்ணிருவான். அத பார்த்தோனே வந்து நம்ம ஜெயினுக்கு வந்து சிரிப்பு வந்துரும். அதுதான் வந்து நம்ம டான பார்த்தோனே வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்து அவன் டான் கூட இருந்தாலும் வந்து நெனப்பு ஃபுல்லாவே வந்து பிஜேன் கூட தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டானும் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணிட்டு ஜெயின்ட்ட குடுத்தோனே, ஜெயின் வந்து என்ன பண்றான்னா, அந்த பாட்டிக்கிட்ட வந்து இத எல்லாத்தையும் குடுத்துடுறான். "இந்தாங்க பாட்டி, நீங்க போய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறான். அப்பதான் வந்து நம்ம ஜெயினோட அம்மா வந்து டான பார்த்து, "நீ வந்து நல்லா பண்ற. அதனால வந்து அடிக்கடி என்னோட கடைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வான்னு" சொல்லி கூப்பிட்ட உடனே வந்து நம்ம டான வந்து, "கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்கலாம் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து போறாங்க. அப்போ வந்து நம்ம ஜெயினோட அம்மா வந்து டான தான் கூப்பிடுறாங்க ஹெல்ப்புக்கு. உடனே டானும் போயிருவான். அப்பதான் வந்து நம்ம ஜெயினோட தம்பி ஜெட் வந்து நம்ம ஜெயின் மட்டும் தனியா இருக்கிறத பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து உடனே வந்து அவன்கிட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு ஜெட் வந்து டக்குன்னு போய் ஜெயின் கிட்ட என்ன பேசுவான்னா வந்து, எனக்கு வந்து அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். நான் வந்து ஃபுட்பால் மேட்ச் விளையாட போறேன். அதுக்காக வேணும்னு சொல்லி கேட்டவுடனே, எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஜெயின் கேட்பான். அதுக்கு வந்து ஜெட் என்ன சொல்லுவான்னா, 50,000ன்னுவான். 50,000 50,000 எதுக்கு ஃபுட்பால் மேட்ச்சு? அப்படியெல்லாம் கேட்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து ஜேட் கிட்ட சொன்னவுடனே, ஜேட் வந்து ப்ளீஸ்ண்ணா குடுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். இப்படியே இவனுங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நடுவுல வந்து டான் வந்துருவான். டான் வந்துட்டு நம்ம ஜெயின் கிட்ட வந்து, "உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஜெட் என்ன பண்ணுவான்னா, கோவத்துல வந்து போயிட்டுருப்பான். கோவத்துல போனத வந்து நம்ம டான் பார்த்தோனே, "உனக்கும் உன் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஜெயின் என்ன சொல்லுவான், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் வந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவான். அடுத்த நாள் வந்து நம்ம டானோட எக்ஸிபிஷனுக்கு வந்து ஜேன் வந்து போயிருப்பான்.
ஜேனை பார்த்தோன்னே நம்ம டேனும் வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டே இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேன் வந்து ஜேன் கிட்ட கேட்பான். ஆமாம் நல்லா இருக்குது. உன்னோட பிக்சர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னோட பிக்சர்ஸ்லாம் ஒரு ரூம்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனோடனே வந்து நம்ம ஜேன் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து அவனோட ஃபோட்டோஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக்கு. என்னடா பண்ணி வச்சுருக்கான்னு. உடனே வந்து டேன் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணேன். நான் இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்காது. இந்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அதனால தான் வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து மாட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து ஜேனுக்கு வந்து இப்படி வந்து அவனோட பிக்சர வந்து இங்க மாட்டி வச்சது வந்து சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம சுத்தி இருக்கவங்கலாம் வந்து இந்த பையன் அழகா இருக்கான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த பையனுக்கு இவ்ளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் தான் அங்க நிக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு வேள அவனோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஜேனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அப்பதான் வந்து டான் வந்து என்ன பண்றான்னா, நம்ம ஜேனோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கவனிக்கிறான். ரியாக்ஷன்ஸ கவனிச்ச உடனே, "உனக்கு இது பிடிக்கலையான்னு?" சொல்லி கேட்ட உடனே, நம்ம ஜேன் என்ன சொல்றான்னா, "சுத்தமா பிடிக்கல. என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட ஃபோட்டோவ வந்து நீ எப்படி இங்க மாட்டலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பான். அதுவும் இல்லாம அதுக்கு வேற பிரைஸ் வேற நீ வச்சிருக்க. இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம இப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம டான் என்ன சொல்றான்னா வந்து, இதெல்லாம் வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எக்ஸிபிஷன்ல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து ஜேன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜேன் வந்து, "இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம டான வந்து "நான் வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பிளான் போட்டேன். இது உனக்கு பிடிக்காதுன்னு வந்து எனக்கு தெரியாது. நான் முன்னாடியே உன்கிட்ட கேட்டிருக்கணும். நான் பண்ணது தப்பு தான். நான் வந்து என்னோட ஜூனியருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானும் வந்து ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அங்கே இருக்க ஜூனியர் என்ன சொல்லுவான்னா, "அந்த ஃபோட்டோஸை வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே, "யார் வாங்குனது?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். உடனே தெரியலன்ருவான். உடனே வந்து நம்ம டான் வந்து டைரக்ட்டா அந்த ஜூனியர பார்க்க போவான். "எதுக்காக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சொன்னிட்டீங்க? இத வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, "யார் அது?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து நம்ம பிஜேன் தான் அங்கேருந்து வருவான். ஆக்சுவலா பிஜேன் தான் வந்து ஜேனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சிருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு டான் வந்து என்ன சொல்றான்னா வந்து, "இந்த ஃபோட்டோஸ விக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம். இதுதான் வந்து பெரிய காரணம். அதனால நான் கண்டிப்பா வந்து விக்கிறதுக்கு மனசே எனக்கு வராது. நான் விக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து பிஜேன் வந்து, "இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உன்னோட பெர்மிஷன் வேணும்னு எந்த அக்ரீமெண்ட்லயும் போடல" அப்படின்னு சொன்ன உடனே வந்து, "எப்போ பாரு அக்ரீமெண்ட் தானா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிஜேன் வந்து ஜேன் கிட்ட, "உனக்கு இது சுத்தமா பிடிக்கல தானே? எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இத வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜேன் கிட்ட சொல்லுவான். உடனே ஜேன் என்ன சொல்லுவான்னா வந்து, "நீனும் அத பிரைஸ் போட்டு தானே வாங்கியிருக்க. இதெல்லாம் வந்து தப்புன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து பிஜேன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டா. உடனே வந்து பிஜேன் வந்து, "நான் ஹெல்ப்புக்கு தான் வந்து இப்படியெல்லாம் பண்றேன். அப்படி உனக்கு இந்த ஃபோட்டோவ வந்து திருப்பி குடுக்கணும்னா வந்து நீ வந்து என் கூட அக்ரீமெண்ட் போட்டுக்கோ. அப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் திருப்பி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜேன் என்ன பண்ணுவான்னா வந்து, "இல்ல அந்த ஃபோட்டோவ அவனே வச்சுக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து டான் கிட்ட சொல்லிருவான். உடனே டான் வந்து, "இருந்தாலும் வந்து அவன்கிட்ட வந்து ஃபோட்டோ குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேன் என்ன சொல்லுவான்னா, "இல்ல பரவால்ல. அவன் எடுத்துட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து டான் கிட்ட சொல்லுவான். அப்பயும் வந்து நம்ம டான் கேட்காதனால நம்ம ஜேன் என்ன சொல்லிருவான்னா வந்து, "இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நீ தான். நீ தான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில மாட்டுன. நீ மாட்டாம இருந்திருந்தா அவன் இப்படி வாங்கிட்டு போயிருப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து டான வந்து செம்மையா திட்ட ஆரம்பிச்சுருவான். திட்டினது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்லுவான்னா, "நான் இப்ப தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கலாம் வந்து உங்களோட வேலைய பாருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து அந்த எக்ஸிபிஷன விட்டு வெளியில வந்துருவான். வெளியில வந்துட்டு நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்ருப்பான். எதுக்காக வந்து இப்படி எனக்கு மட்டும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. "யாருடா இந்த நேரத்தில வந்து நமக்கு மெசேஜ் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து எடுத்து பார்த்தா வந்து பிஜேன் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்னா வந்து, "ஃபர்ஸ்ட்டு ஃபயர் எக்ஸிட்ல வந்து என்ன வந்து மீட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜேனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். உடனே ஜேனும் என்ன பண்ணுறான்னா வந்து, "பிஜேன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான்ல, அவன போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனே உள்ள வரான். உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபயர் எக்ஸிட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். இப்படி தேடிட்டு இருக்கும்போது வந்து நம்ம டான் வந்து ஜேன் உள்ளே போகிறத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு அவனையும் வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான். இங்கே வந்து ஜேன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபயர் எக்ஸிட் எங்கேன்னு வந்து தேடிட்டு இருப்பான். தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே போவான். போய் வந்து பிஜேன்னு கத்துவான். அங்கே வரமாட்டான். உடனே வந்து நம்ம ஜேன் திரும்பி போகலான்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம பிஜேன் வந்து பின்னாடி நின்றுட்டுருப்பான். பின்னாடி நின்னவன் வந்து என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு வந்து நம்ம ஜேனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த சைடு தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் நம்ம ஜேன் வந்து பிஜேன் கிட்ட வந்து, "என்ன பண்ற? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம பிஜேன் என்ன சொல்றான்னா, "நான் வந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். உன்னோட ஃபோட்டோஸ்லாம் இப்படி மாட்டி வைப்பான்னு தெரிஞ்சு தான் வந்து நான் அத வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் சொல்லுவான். அதுக்கு வந்து ஜேன் வந்து, "நான் உன்னை வாங்க சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் சொல்லுவான். அதுக்கு பிஜேன் வந்து, "இப்போ நான் வாங்குனதுனால நீ தப்பிச்சிட்ட. வேற யாராவது வாங்கியிருந்தா உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஜேன் என்ன சொல்லுவான்னா, "உன்னை தவிர வேற யார் வாங்குனாலும் எனக்கு ஓகேன்னு" சொல்லுவான். உடனே வந்து பிஜேனுக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும். "ஏன் அப்படி? மத்தவங்க வாங்குனா வந்து
வந்து உனக்கு ஓகே, நான் வாங்கினா ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட கேட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம பிஜேன் வந்து அந்த லாக்கெட்டை அவன் வந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்காக ஒரு லாக்கெட் வச்சுருப்பான்ல, அந்த லாக்கெட்டை வந்து எடுத்து நம்ம ஜெயின் கிட்ட வந்து காமிச்சு என்ன பண்ணுறான்னா வந்து உனக்கு இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து திருப்பி உனக்கே வேணும்னா வந்து நீ என் கூட வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணு. அதுவும் இல்லாமல் வந்து உன்னோட கைரேகையை வந்து இதில் வச்சிட்டின்னா வந்து நான் வந்து உன்னோட ஃபோட்டோஸை வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஜேனும் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து எதுக்குமே ஒத்துக்க மாட்டான். நீனே அந்த ஃபோட்டோஸை வச்சுக்க, எனக்கெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிஜேன் என்ன பண்ணுவான்னா வந்து ஜேனை வந்து செவுத்துல ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான்ல. ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அவனை டீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவான். அவன் கையை வந்து காலில் வச்சு ஃபுல்லாக வந்து தடவ ஆரம்பிச்சிட்ருப்பான். நம்ம ஜேனாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட ஹிப்பை பிடிச்சி நல்லா இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அதையே வந்து நம்ம ஜேனால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த செவுத்துல வந்து அவனோட 2 கையும் வந்து சாய்ச்சி வச்சுட்டு நம்ம பிஜேன் வந்து ஜேனோட கழுத்தில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜேனை வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பான். அவன்கிட்ட வந்து தள்ளி போன்னு சொல்ல வந்து ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து நம்ம ஜேனால் முடியாது. ஏன்னா வந்து அவன் ஆல்ரெடி வந்து நம்ம பிஜேனுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிஜேன் வந்து நம்ம ஜேன் கிட்ட என்ன கேட்பானா வந்து, டான் உன்னை இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைப்பானா? என்னால் மட்டும்தான் முடியும். நீ எதுக்கு வந்து டான் பின்னாடி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜேன் கிட்ட கேட்டு திருப்பியும் வந்து அவனோட கழுத்தில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பக்கம் நம்ம டான் வந்து ஜேனை வந்து தேடி வந்துட்டுருப்பான். தேடி வந்தால் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபயர் எக்ஸிட்டுக்கு முன்னாடி வந்து நின்று எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பிஜேன் வந்து கிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். உடனே ஜேன் வந்து இது உனக்கு விளையாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம பிஜேன் வந்து நான் வந்து பண்ணுறது விளையாட்டு மாதிரி உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து டான் ஜேன்னு கூப்பிட்ட உடனே வந்து நம்ம ஜேன் என்ன பண்ணிடுறான்னா வந்து அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு டானை வந்து பார்க்கறதுக்காக போவான். போய் பார்த்த உடனே வந்து அவன் வந்து அந்த ஸ்டேரில் இன்னும் இருக்கானா பிஜேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அதுக்கப்புறம் டானும் வந்து அங்கே போய் பார்த்த உடனே வந்து அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பிஜேன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேனும் வந்து சோகமாகவே இருந்துகிட்ருப்பான். உடனே டான் வந்து என்ன கேட்பான்னா பிஜேன் தானே இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை வந்து தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் கிட்ட சொல்லிட்டு போவான். ஆனால் டான் வந்து திருப்பியும் வந்து நம்ம ஜேன் பின்னாடியே தான் வந்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் டான் வந்து ஜேனை பார்த்து நீ வந்து ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜேன் வந்து இல்லை நான் இப்போ வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக நம்ம ஜேன் போகும்போது நம்ம டான் வந்து ஜேனோட கையை பிடிச்சி இழுப்பான். இழுத்துட்டு வந்து எனக்கு வந்து உன்னை ரொம்ப நாளாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் பிடிக்கும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக வந்து இவன் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருக்க பிரச்சனைனால வந்து நடுவில் வந்து ஃபுட்பால் விளாட்றத வந்து நிறுத்தியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபார்ம் எல்லாமே போயிடுச்சு. அவன் வந்து உடம்பே வந்து ஃபுல்லாக ஒல்லியான மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபார்முக்கு திருப்பி வரதுக்காக வந்து நிறைய எக்ஸசைஸும் நிறைய கஷ்டமும் பட்டிருப்பான். இப்படி வந்து பட்டுட்டு இருக்கும்போது அவனால் வந்து திருப்பி அதே ஃபார்முக்கு வர முடியல. அதனால் வந்து அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஜேன் வந்து நம்ம டானை பார்த்து என்ன சொல்லுவான்னா வந்து, நீங்கள் தானே வந்து ஃபுட்பாலை வந்து திருப்பி வந்து விளையாட வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை கொடுத்து நம்ம டானை வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பான். அப்போ வந்து நம்ம ஜேனுக்கு வந்து டான்னா யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாதப்பவே வந்து அவன் என்கரேஜ் பண்ணதுனால நம்ம டானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால வந்து நான் அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து ஜேன் கிட்ட கேட்டோடனே ஜேன் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் வந்து யோசிக்கணும், எனக்கு வந்து இப்போ யோசிக்கிறதுக்கு வந்து எதுவுமே தோணலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, அதனால நான் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு எதாக இருந்தாலும் உனக்கு வந்து பதில் சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து டான் கிட்ட சொல்லிட்டுருக்கான். சொல்லிவிட்டு ஜேன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனால் டான் வந்து ஜேனே தான் வந்து பார்த்துட்ருக்கான். சரி அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம், வீட்டில் போய் அவன் நல்ல பதிலாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானை வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அடுத்த நாள் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்காக வந்து நம்ம ஜேன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான். அந்த ப்ராக்டிஸை பார்க்குறதுக்கு வந்து நம்ம பிஜேனும் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதை வந்து நம்ம ஜேன் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம பிஜேனை வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே வந்து ஜேன் என்ன பண்ணுவான்னா அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டு அப்படியே வந்து பிஜேனை பார்க்குறதுக்காக போவான். இது எல்லாத்தையும் வந்து டானும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். உடனே பிஜேன் அங்கே இருக்கிறத பார்த்த உடனே வந்து ஜேன் என்ன பண்ணுறான்னா வந்து பிஜேனோட கையை பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து சொல்கிறான். உடனே வந்து பிஜேன் வந்து உனக்கு பிடிக்கலையா நான் வந்து இந்த மேட்ச்சை பார்க்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜேன் கிட்ட கேட்குறான். உடனே ஜேன் வந்து எனக்கு பிடிக்கல, நீ இப்போ கிளம்புறியா இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பிஜேன் என்ன சொல்லுவான்னா இது வந்து உன்னோட இடம் இல்லைல்ல, நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம பிஜேன்னு சொல்லுவான். அதுக்கு வந்து நம்ம ஜேன் வந்து இது உன்னோட இடமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து பிஜேன் என்ன சொல்லுவான்னா ஆனால் என்னால் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜேனை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி வா நான் வந்து உன்னை
உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் இடுப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து டான் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு வந்து நம்ம பிஜேனை வந்து ஃபேஸில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து நம்ம பிஜேனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டக்குன்னு வந்து நம்ம ஜேனை வந்து நவுத்தி விட்டு டானே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா வந்து உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னை விட்டு இந்த இடத்த விட்டு போக சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து டான் கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். உடனே நம்ம ஜேன் என்ன சொல்லுவான்னா வந்து அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து பிஜேன் கிட்ட சொன்னோடனே பிஜேனோட ஃபேஸ் வந்து ரொம்பவே வாடிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஜேன் வந்து டானுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்ருப்பான். நம்ம பிஜேனும் வந்து சோகத்துலேயே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்த நாள் வந்து இவங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பைக்கில் வந்து நம்ம டான் வந்து நின்றுட்டுருப்பான். நம்ம ஜேனும் வந்து அவன் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம டானோட பைக்கில் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது நம்ம பிஜேனையும் பார்க்குறான். பிஜேனும் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட காரில் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து செம்ம கோவத்தில் வந்து டானை வந்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேனும் வந்து அதை நோட் பண்ணுறான். ஆனால் வந்து நம்ம பிஜேன் கிட்ட வந்து எதுவுமே பேசலை. டேரெக்டாக வந்து டான் கிட்டேருந்து ஹெல்மெட்டை வாங்கி அவன் தலையில் போட்டு டான் கூடயே வந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம பிஜேன் வந்து தூரமாக வந்து அங்கே காரை நிறுத்தி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் செம்ம கோவத்தில் வேறு இருந்துகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜேன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பிஜேனுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்புவோன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புகிறான். என்னென்னா வந்து நீ இனிமேட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுத வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டான் வந்து மெசேஜ் பண்ணுறான். நீ வீட்டுக்கு வந்து சேஃபாக போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். இதை பார்த்த உடனே வந்து அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து பிஜேனை தான் அவனுக்கு பிடிக்கும், டானை வந்து சுத்தமாக பிடிக்கல. அதை வந்து இவனால் சொல்லவும் முடியல. உடனே வந்து நான் சேஃபாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேனும் வந்து மெசேஜ் போடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜேன் வந்து குளிக்கிறதுக்காக போகிறான். குளிக்கும்போது கூட வந்து அவள் வந்து பிஜேனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, டானை பற்றி யோசிக்கவே இல்லை. இவனோட ட்ரீம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம பிஜேன் வந்து நம்ம ஜேனை வந்து பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஜேன் வந்து குளிக்கும்போது வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பிஜேன் வந்து இன்னும் அதிகமாக இன்னும் மேலே பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து அவன் கனவு கண்டுகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஜேனுக்கு வந்து பிஜேன் வந்து கூட இருக்கிறது தான் வந்து பிடிச்சிருக்கு. அந்த ஃபீலிங்லேயே தான் வந்து இவன் டெய்லியும் வந்து குளிக்க ஆரம்பிக்கிறான். இது வந்து தெரிஞ்சும் வந்து டான் கூட வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்த நாள் வந்து நம்ம டானும் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஜேனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஜேன் வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஜேன் வந்து ஆல்ரெடி வந்து பிஜேனை பற்றி தான் வந்து கவலைப்பட்டுட்ருக்கான். அதை வந்து தெரியாமல் நம்ம டான் என்ன பண்ணுறான்னா உன்னோட கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து நம்ம ஜேனோட கையில் வந்து மாட்ட ஆரம்பிச்சிடுவான். மாட்டிட்டு நீ சாட்டர்டேயில் பிறந்ததுனால வந்து உனக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து ஜேன் கிட்ட சொல்லுவான். உடனே ஜேன் வந்து உனக்கு எப்படி நான் சாட்டர்டேயில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டான் என்ன சொல்கிறேன்னா உன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கேலண்டரை வந்து பின்னாடி திருப்பி பார்த்தேன், அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டேன். நீனும் சாட்டர்டேயில் தான் பிறந்தேன், நானும் வந்து சாட்டர்டேயில் தான் பிறந்தேன், அதனால நம்ம 2 பேரும் வந்து மேட்சிங்காக வந்து பிரேஸ்லெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து ஜேன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம ஜேன் என்ன சொல்லுவான்னா வந்து நீ வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து என்னால் ஒன்று கூட பண்ண முடியல, நான் வந்து கிஃப்ட்டு கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னதுக்கு டான் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா வந்து இருந்தாலும் வந்து நான் அவன்கிட்ட வந்து கிஃப்ட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் வந்து ஜேன் கிட்ட வந்து கேட்பான். ஜேன் வந்து அப்படியே முழிச்சிட்டு இருப்பான். உண்மையிலே வந்து அப்படி என்ன தான் கிஃப்ட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு அவனும் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம டான் வந்து ஜேனோட கையை பிடிச்சி எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து அன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து நீ என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணனா நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனான்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேனோட கன்னத்தில் வந்து கையை வச்சுட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போயிடுவான். அப்படி போகும்போது வந்து நம்ம ஜேனுக்கு வந்து ஒரு கால் வந்துடும். உடனே வந்து அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணால் வந்து உங்களோட தம்பிக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுவான். ஃபோனை கட் பண்ணிவிட்டு டான் கிட்ட வந்து நான் இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் வந்து டான் கிட்ட சொல்லிட்டு அவனோட தம்பியை பார்க்குறதுக்காக போயிருக்கான். இங்கே வந்து நம்ம ஜெட்டு வந்து என்ன இருக்குன்னா வந்து செம்மையாக அடிச்சிருக்கானுங்க யாரோ. அடித்தது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணிலலாம் வந்து செம்மையாக வீங்கியிருக்கு. இதை வந்து நம்ம ஜேன் வந்து பார்த்த உடனே வந்து உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஜெட்டு வந்து எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து பெட்டு கட்டியிருந்தேன், பெட் கட்டினதில் வந்து தோற்றதுனால வந்து நிறைய பணம் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால நான் கடன் வாங்கினேன், அதை திருப்பி கேட்கும்போது வந்து என்னால் கொடுக்க முடியாதனால இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் வந்து ஜேன் கிட்ட சொல்கிறான். இதை வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்து என் மேலே கோவப்படாதீங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜேன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு 50,000 தானே நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ அவங்களுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் சொல்லும்போது நம்ம ஜெட் என்ன சொல்லுவான்னா 50,000 இல்லை 1.2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் வந்து சொன்னதும் வந்து நம்ம ஜேன் வந்து ஷாக் ஆயிடுவான். இவ்வளோ அமௌண்ட்டு யாராவது வந்து கடன் வாங்குவாங்களா, நீ வந்து
உன்னோட மூளையை வச்சு யோசிச்சு தான் வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து கடன் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து ஜெட்டை வந்து பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவோம். உடனே வந்து ஜெட்டு என்ன சொல்லுவான்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான், அதை வந்து நான் வச்சு பெட் கட்டினேன், அதில் வந்து தோற்றுக்கிட்டே இருந்ததுனால வந்து அமௌண்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு, அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல, அதுதான் 1.2 மில்லியன் அளவுக்கு வளர்ந்துருக்கு, என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம ஜெயின் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயினும் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து ஜேட்டும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, இன்றைக்கி வந்து நான் அடி வாங்கினேன், அடுத்து நம்ம ஃபேமிலியே வந்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜெட்டோட ஃபோனுக்கு வந்து கால் வருது. நம்ம ஜெட்டு என்ன சொல்கிறேன்னா, அவங்க தான் கால் பண்ணுறாங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட்டு சொல்லுவான். உடனே ஜெயின் வந்து அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ண உடனே வந்து எப்போ பணத்தை தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜெயின் வந்து நான் வந்து ஜெட்டோட அண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு உன் தம்பி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்க இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவானுங்க. உடனே வந்து நம்ம ஜெயினும் வந்து அந்த இடத்துக்கு போவோம். போனோடனே நான் தான் வந்து ஜெட்டோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து, நீ தானே அது, உன்னோட தம்பி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா, அந்த கடனெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கட்டலைன்னா வந்து நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெயின் வந்து எனக்கு என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நான் வேணால் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டவா அப்படின்னு சொன்னோடனே இன்ஸ்டால்மெண்ட்டான்னு சொல்லிட்டு அந்த கடன் வாங்குறவங்களும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து ஜெயினும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ வந்து பே பண்ணு, ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து உன்னோட தம்பியோட விரலை வந்து வெட்டிட்டு தான் இருப்பேன், வெட்டினதுக்கப்புறம் 10 விரலை வெட்டினதுக்கப்புறம் கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்கானுங்க. உடனே வந்து நம்ம ஜெயின் என்ன பண்ணுறான்னா வந்து, அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, என்கிட்ட உண்மையிலே காசு இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அங்கே கடன் வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, உன்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப க்யூட்டான ஃபேமிலியில், நான் வந்து நாளைக்கு அந்த கடையை வந்து அடித்து உடச்சிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஜெயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். கத்தின உடனே என்ன பண்ணிடுவானுங்கன்னா வந்து, அந்த கடன் வாங்குறவங்க வந்து நம்ம ஜெயினை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் வந்து அசிங்கமாக பேச ஆரம்பிச்சதுனால வந்து நம்ம ஜெயினுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. திருப்பி வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறான். அதனால் வந்து டக்குன்னு வந்து கன்னத்துலேயே அரைஞ்சிடுறானுங்க. அரைஞ்சதுக்கப்புறம் வந்து, எனக்கு வந்து கத்தி பேசுகிறதுலாம் பிடிக்காது, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து டக்குன்னு வந்து நம்ம ஜெயின் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து ஜெயினால் வந்து திருப்பி அடிக்கலாம் முடியாது, அதனால் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அடி வாங்கினோடனே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து, நாளைக்கு வந்து உன்னோட கடை வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கானுங்க. உடனே ஜெயின் வந்து டக்குன்னு வந்து, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை டைம்லாம் கொடுக்க மாட்டேன், நாளைக்கு வந்து உன்னோட கடை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் அவனோட அடியாள்கிட்ட வந்து இவனை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அந்த அடியாள் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம ஜெயினை வந்து செம்மையாக அடிச்சிருவான். நம்ம ஜெயனும் வந்து அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு அங்கேயே வந்து அழுதுகிட்டே தான் இருப்பான். அவனும் எவ்வளவோ தடுத்து பார்த்துருவான், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட லைஃப்பை நினச்சி அவனே வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம பிஜேனை வந்து பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து, ஒரு ஸ்கூட்டி வந்து இவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது அவனை இடிக்க ஆரம்பிச்சிருவான். இடிக்க ஆரம்பித்த உடனே வந்து நம்ம ஜெயின் வந்து கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே வந்து படுத்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ மழையும் பெய்யுது, ஆனாலும் வந்து அவன் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ தான் வந்து நம்ம பிஜேன் வந்து நம்ம ஜெயின் வந்து மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தூக்கிட்டு வந்து அவனோட வீட்டுக்குள்ளே வந்து வச்சு சோஃபாவில் வந்து படுக்க வைப்பான். படுக்க வச்சுட்டு, நீ எதுக்கு மழையில் வந்து நடந்துகிட்ருக்க, அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு, யார் ஒன்று அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து கேட்டுட்ருப்பான். ஜெயின் அதுக்கு பதிலே சொல்லாததுனால நம்ம பிஜேன் வந்து, இரு நீங்கள் உட்காந்துரு, நான் வந்து டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து அவனுக்காக டவல் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டுருப்பான். அப்போ வந்து நம்ம ஜெயினும் வந்து பிஜேன் வந்து பார்த்துக்கிட்டே வந்து பிஜேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். கத்த ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவான். அதுவும் இல்லாமல் வந்து என்ன பண்ணுவான்னா, முட்டி போட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து நம்ம பிஜேனும் திரும்பிடுவான். திரும்பி வந்து, நீ கேட்குறது ஃபேவரா ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஜெயின் வந்து ஃபேவர் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா வந்து, நீ அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறதுக்கு வந்து ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட கேட்ட உடனே வந்து ஜெயின் என்ன சொல்கிறான்னா வந்து, என்னோட தம்பி வந்து நிறைய கடன் வாங்கிட்டான், அதுவும் 1.2 மில்லியன், அதை திருப்பி கட்ட முடியல, கட்டலைன்னா வந்து என்னோட கடையை வந்து அடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் வந்து பிஜேன்கிட்ட கேட்பான். உடனே வந்து பிஜேன் என்ன பண்ணுவான்னா வந்து, நம்ம ஜெயின் கிட்ட வந்து, நீ வந்து உண்மையாக தான் சொல்கிறியா, நீ வந்து அதுக்கப்புறமேட்டு பேச்செல்லாம் மாற்றிட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட கேட்பான். உடனே ஜெயின் வந்து, ஆமாம் நான் வந்து என்னோட கரெக்ட் மைண்டில் தான் இருக்கேன், நான் வந்து உண்மையிலே ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து பிஜேன் வந்து, இந்த அக்ரிமெண்ட்டை வந்து மீறக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட்னால வந்து நான் வந்து உன்கிட்டேருந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேன் வந்து ஜெயின் கிட்ட சொல்லுவான். உடனே ஜெயினும் ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் பிஜேன் வந்து அவன் எப்பயும் போல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து $1 வந்து வச்சுருப்பாள், அந்த டாலர் எடுத்து நம்ம ஜெயின் கிட்ட காமிச்சு, இதில் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைன்னொடனே நம்ம ஜெயினும் வந்து
அவனோட விரல் எடுத்து அந்த டாலர் மேலே வைக்கிறான். அந்த டாலர் வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அந்த ஊசியில் குத்தினோடனே ரத்தம் வந்து அந்த டாலரில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிஜேன் வந்து நம்மளோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேனோட கன்னத்தை பிடிச்சி சொல்லிகிட்ருப்பான். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.